ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs பை ப்ரீத்தி. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வாழறது செம்ம ஃப்ரீடம், பிடிச்சதெல்லாம் செய்யலான்னு நினச்சிட்ருக்கீங்களா? வெளியே இருந்து பார்க்குறப்போ தனியாக இருக்கிற வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வாழும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சவாலுன்னு. ஒரு நாள் நைட்டு உடம்பு முடியாமல் படுக்கும்போது ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுக்க கூட பக்கத்தில் ஆள் இல்லாதப்போ வர வலி இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து தனியாக தங்கி கஷ்டப்பட்ட கார்த்திக் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கே புரியும், தனிமை நம்மளை பயம்பொறுத்துதா இல்லை ஒரு கெத்தான மனுஷனை மாற்றுதான்னு சொல்லிட்டு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கார்த்திக் வயசு 26. ஐடியில் நல்ல வேலை கிடச்சதும் மதுரையில் இருந்து சொந்த வீட்டை விட்டுட்டு சென்னைக்கு வந்தான். ஆரம்பத்தில் அவனுக்கு எல்லாமே ஜாலியாக புதுசாக இருந்தது. வீட்டில் அம்மா அப்பா போடுற கண்டிஷன் எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு வரைக்கும் சுட்டலாம், பிடிச்சதை வாங்கி சாப்பிடலாம். மச்சான், லைஃப்னால் இதுதான்டா அப்படின்னு நினச்சான். தனியாக ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கவும் ஆரம்பித்தான். ஆனால் அந்த ஜாலி மூடு கொஞ்ச நாள் தான் இருந்தது. டெய்லி ஆஃபீஸ் முடித்து நைட்டு 9 மணிக்கு ரூமுக்கு வரும்போது கதவை திறக்க கூட ஆள் இருக்காது. இருட்டாக இருக்கிற ரூமில் லைட்டை போடும்போது அந்த அமைதியே அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சிச்சு. அடுத்த சாப்பாடு தான் பெரிய தலைவலியாச்சு. தினமும் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி உடம்பே கெட்டு போச்சு. பாக்கெட்டில் இருந்த பணமோ காலி. சரி, நம்மளே சமைக்கலான்னு நினச்சா பாத்திரம் கழுவுறதுக்கோ பெரிய சோம்பேறித்தனமாக இருந்தது. ஒரு நாள் நைட்டு, அம்மா சாப்பாடு ரெடியா அப்படின்னு வழக்கம் போல் கேட்க வாயை திறந்தவன் சட்டுன்னு நம்ம தனியாக இருக்கோமேன்னு ஞாபகம் வந்துடுச்சு. அந்த ஞாபகத்திலே அமைதியாயிட்டான். கார்த்திக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் வந்தது. அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு கடுமையான காய்ச்சல். உடம்பெல்லாம் நடுங்குது. தலையை கூட தூக்க முடியல. தொண்டை காஞ்சி போச்சு. கொஞ்சமாவது தண்ணி குடிக்கலாம்னு எழுந்திருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் காலையே கீழே வைக்க முடியல. அப்போ தான் அவனுக்கு உரைச்சிது. நாம் தனியாக இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா பார்த்துக்கவோ ஒரு டம்ளர் வெந்நி எடுத்து கொடுக்கவோ பக்கத்தில் யாருமே இல்லை. கண்ணில் தண்ணி வர கஷ்டப்பட்டு ஃபோனை எடுத்து அம்மாவுக்கு கால் பண்ணான். அவனோட குரலை வச்சே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட அம்மா, ஏண்டா தனியாக கஷ்டப்படுற, ஊருக்கே வந்துடுடான்னு அழுதப்போ தான் கார்த்திக்கு தான் செஞ்ச தப்பே புரிஞ்சுது. அந்த உடம்பு சரியில்லாத நாளில் இருந்து கார்த்திக் மாற ஆரம்பித்தான். தனியாக வாழுறது வெறும் ஃப்ரீடம் மட்டும் இல்லை, அது நம்ம உடம்பையும் வாழ்க்கையும் நாமளே பார்த்துக்கிற சுய பொறுப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். இதிலேருந்து அவன் கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தா, சமையல் கற்றுக்கிட்டான். ரூமையும் சுத்தமாக வச்சுக்க பழகினான். உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா மட்டும்தான் தனியாக இருக்கும்போது சமாளிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டான். ஊரில் இருக்கிற அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தினமும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தான். தனியாக இருக்கும்போது வர ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க புத்தகம்லாம் படித்தான். மெடிடேஷன் பண்ணுறதுன்னு தனக்கான வழியும் கண்டுபிடிச்சான். கதையோட மெசேஜ் பார்த்திங்கன்னா, தனியாக வாழுறது கண்டிப்பாக ஈஸியான விஷயம் இல்லை பாஸ். அது நம்மளை பயம்புறுத்தும், அழ வைக்கும், சில நேரம் ரொம்பவே சோர்க்கும். ஆனால் அதே தனிமை தான் ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றும். தனியாக வாழ பழகிக்கிட்டு ஒருத்தனுக்கும் லைஃப் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணுற தைரியம் தானாகவே வந்துடும். நான் இன்றைக்கி உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்டோரி மறக்க முடியாத மாதிரி நடந்திருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஸ்டோரியும் என்னோடய vlogல ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.